வணக்கம் எல்லாரும். இது கிரிக் வாட்ச் டெய்லி ஒரு லாங் வீடியோ பார்ப்போம். எனக்கு சிஎஸ்கேயோட பிளே ஆஃப் சான்சஸ் படி இது வரைக்கும் போன வாரம் ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து எந்த ரிசல்ட்லாம் சிஎஸ்கேக்கு ஏற்றபடி போனால் சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குமோ அதில் இருக்க எல்லா ரிசல்ட்டும் ப்ரெடிக்ஷனும் ட்ரூவாக வந்துச்சு. ஆனால் கடைசியில் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்சும் பீட்டும் பண்ணாங்க. ஆனால் இந்த வாரம் ஒரு ரிசல்ட் கூட சிஎஸ்கேயோட ஏற்றபடி போகலை. அவங்களோட ஓன் மேட்சும் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். மண்டே அன்னைக்கு மும்பை லூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் மண்டே அன்னைக்கும் சரியாக போகலை. டியூஸ்டே அன்னைக்கு மும்பை லூஸ் பண்ணாங்க அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி. மண்டே ரிசல்ட் சரியாக தெரியல எனக்கு. பட் மும்பை ஹேவ் லாஸ்ட், நேற்று ராஜஸ்தான் ஹேவ் லாஸ்ட். ஸோ அது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது ஏன் அப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, இப்போ எஸ்ஆர்ஹெச் மேலே போயிட்டாங்க, சிஎஸ்கே 5th place பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே 12 points இருக்குது மேலே இருக்கவங்களுக்கு. அண்ட் பெட்டர் பொசிஷனில் இருக்காங்க. மண்டே என்னென்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ண வேண்டியது அகேன்ஸ்ட் கேகேஆர். ஆனால் கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க 15 overs அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனால் நட் அண்ட் ரேட் செம பூஸ்ட் வேறு கிடச்சிச்சு அவங்களுக்கு. ஸோ இதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அது வின் பண்ணால் பண்ணாங்கன்னா கேகேஆரும் 10 points மாட்டியிருப்பாங்க. ஸோ அது கூட பரவாயில்ல, அவங்க 12 points போயிட்டாங்க. அப்போ வந்து வி ஆர் சேயிங் த நான் மேலே டீம் வின் பண்ணிகிட்டே இருக்கட்டும். ஏன்னா சிஎஸ்கே அப்போ 3rd இருந்தாங்க. ஆனால் இப்போ 5th பொசிஷன் வந்ததுனால சிஎஸ்கேவோட ஃபேட், அவங்களோட எதிர்காலம், பிளே ஆஃபோட சான்ஸ் எல்லாமே மும்பை இந்தியன்ஸோட கையில் இருக்குது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, மும்பை இந்தியன்ஸோட அடுத்த மேட்ச், அதாவது இன்றைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட, அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் அண்ட் திருப்பி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 2 டீம் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் அவங்க வந்து சிஎஸ்கேக்கு மேலே இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து இதுக்கு அடுத்த மேட்ச் வந்து டைரக்ட்லி 6th May மும்பை இந்தியன்ஸ். அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா 12 points இருப்பாங்க. கேகேஆர் இன்றைக்கி லூஸ் பண்ணணும், 12 points மாட்டிக்குவாங்க. அப்புறம் திருப்பி 5th May வந்து எல்எஸ்ஜி கூட. இப்போ வந்து என்ன பண்ணும், எல்எஸ்ஜி வந்து ஹாவ் டு வின். ஸோ எல்எஸ்ஜி வின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ எல்எஸ்சி 14 points போய் நம்பர் 2 போயிட்டோம். அது வந்து ஒன்றும் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது எல்எஸ்சியை. ஸோ எல்எஸ்சி நம்பர் 2க்கு போனால் கேகேஆர் அன்றைக்கும் 12 points இருப்பாங்க. சண்டே நைட் வந்து எல்எஸ்சி கூட இன்றைக்கி கேகேஆருக்கு எம்ஐயோட இன்றைக்கி லூஸ் பண்ணிவிட்டு 5th அன்னைக்கும் லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி 11th அன்னைக்கும் லூஸ் பண்ணாங்கன்னா அவங்க 12 points மாட்டிக்குவாங்க. ஏன்னா அங்கேருந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா கேகேஆர் கேன் கோ ஒன்லி டு 16 points மேக்ஸிமம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் கேகேஆர் அடுத்த 3 மேட்ச் தோக்கிறதுக்கு. அண்ட் எஸ்ஆர்ஹெச்க்கும் தோக்கணும். இப்போ எஸ்ஆர்ஹெச்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து மும்பை விளையாடணும், அப்புறம் எல்எஸ்ஜி விளையாடணும். ஸோ மேலே இருக்க டீமில் வந்து கொஞ்சம் இப்போ இது ஆக தான் போகுது, இந்த கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் ஆக போகுது. ஏன்னா அவங்க வந்து பிளேயிங் ஈச் அதர். லக்னோ எஸ்ஆர்ஹெச் விளையாடுவாங்க, லக்னோ கேகேஆர் விளையாடுவாங்க. ஸோ லக்னோ வந்து நம்பர் 2க்கு போகிற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி அப்படி போகும். அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து லூஸ் பண்ணுறாங்க. இப்போ சிஎஸ்கே வந்து நெட் ரன் ரேட்டில் உள்ளே குதிக்கலாம். அவங்க வந்து பஞ்சாபையும் பீட் பண்ணணும், அதுக்கப்புறம் குஜராத்தையும் பீட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் மினிமம் 3 games சிஎஸ்கே வின் பண்ணணும் என்ன பார்த்தாலும். ஸோ இதுதான் சிஎஸ்கேயோட பிளே ஆஃப் சான்சஸ் நான் சொல்கிறேன். அண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது இப்போது. அண்ட் நிறைய கேம்ஸ் நம்ம வழிபடி போகணும். அண்ட் த சேம் டைம் கீழே இருக்க டீம்ஸும் கொஞ்சம் கேட்சப் பண்ணக்கூடாது. டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் கூட எக்ஸலண்ட் சான்ஸ் இருக்குது 2 பேருக்குமே. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் யாரெல்லாம் விளையாடுறாங்க, ஆர்சிபி, எல்எஸ்ஜி. ஸோ இதில் வந்து அட்லீஸ்ட் இஃப் தே கேன் லூஸ் டு ஆர்சிபி அவங்களோட ஃபேட் சீல் ஆயிரும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அண்ட் அவங்க வந்து ஆர்ஆர்ட்ட லூஸ் பண்ணாலும் அவங்க ஃபேட் சீல் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 4th May, அதாவது நாளைக்கு ஆர்சிபி விளையாடுறாங்க. ஆர்சிபி அதை வின் பண்ணணும். அப்போ வந்து குஜராத் டைட்டன்ஸும் என்ன ஆகணும், இப்போ வந்து 8 points இருக்காங்க, 8 points மாட்டிக்குவாங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் என்னைக்கு விளையாடுறாங்க அடுத்த மேட்ச், டெல்லி கேபிட்டலுக்கு அடுத்த மேட்ச் வந்து 7th May, சாரி அங்கே பாஸ் இருந்ததுக்கு, அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஹோப்ஃபுல்லி த ராயல்ஸ் கேன் அங்கே வந்து வின் பண்ண முடியும். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸையும் அவங்க வந்து ஷட் அவுட் பண்ண முடியும். ஸோ வந்து ராயல்ஸ் வின் பண்ணுறதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ மேலே இருக்க டாப் 2 டீம்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் டாப் 2 வந்து ஐ எம் சீயிங் அஸ் லக்னோ அண்ட் ராஜஸ்தான். அப்படி பாயிண்ட் டேபிளில் இருக்காது, ஆனால் அப்படி சொல்கிறேன். ஏன்னா வந்து கேகேஆர் ஹேவ் டு லூஸ் 3 games அண்ட் எல்எஸ்சி மேலே போக வேண்டியிருக்கும். ஸோ அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல.
நமக்கு வந்து டீம்ஸ் நம்பர் 3 and 4 லூஸ் பண்ணணும். டீம்ஸ் கீழே இருக்கவங்க அதாவது 5 and 6 and 7 DC 6, 7, 8 DC, குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் 1-1 மேட்ச் இங்கே லூஸ் பண்ணணும். அதாவது பஞ்சாப் கிங்ஸ் CSK கூட முதல்ல லூஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அதுவே நமக்கு வந்து ஆப்பு தான் வைக்க போகிறாங்க. அப்புறம் குவாலிஃபைலாம் ஆக முடியாது. ஸோ இப்படி தான் இருக்குது. சிம்பிளாக இருக்கணும்னா சொல்கிறேன், சிஎஸ்கேயோட எதிர்காலம் மும்பை இந்தியன்ஸ் கையில் இருக்குது. 3 மேட்ச் வின் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் லக்னோட கையில் இருக்குது. லக்னோ வந்து கேகேஆரும் விளாட்றாங்க, எஸ்ஆர்ஹெச்சும் விளாட்றாங்க, டிசியும் விளாட்றாங்க. 3 பேரையும் லக்னோ அடிக்கணும். 3 பேரையும் அடிச்சுட்டு அவன் டாப் 2ல் ஃபினிஷ் ஆகணும். சிஎஸ்கேக்கெலாம் டாப் 2ல் ஃபினிஷ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. இப்போ அது வந்து ஒன்லி வே டு வின் வேறு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு படுந்தோல்வியாக இருக்குன்னா ஒரு அடுத்த 2-3 மேட்ச் லூஸ் பண்ணாங்கன்னா அப்போ வேணால் சான்ஸ் இருக்குது, தவிர அது வந்து நடக்காது. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்க லூஸ் பண்ணதும் ஃபேவரபுளாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாருமே சேம் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் எப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். ஆனால் அப்படி ஏன் சொன்னால் கேகேஆரோட ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை கூட 2 மேட்ச் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலி எப்பவுமே மோசம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேகேஆருக்கு எல்எஸ்ஜியோட மேட்ச் ஒன்று இருக்குது. அண்ட் கடைசியில் ராஜஸ்தான் ராயல்ஸில் விளாட்றாங்க கேகேஆர். ஓகே, அண்ட் ஜிடி வரை விளாட்றாங்க. ஸோ அவங்களோட லாஸஸ் வந்து சிஎஸ்கேவை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க இந்த டீம் தேர் லூசிங் டு சிஎஸ்கே மேலே ஒரு இம்பேக்டும் இருக்காது. ஸோ ஆனால் இந்த மாதிரி 1 and 2 மும்பை ஒரு மேட்ச் கூட கேகேஆர் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்எஸ்ஜியோட வின் பண்ணாங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் போயிட்டு அப்புறம் திருப்பி 1 மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட வின் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி மிக்ஸ்டு ரிசல்ட் போனால் தப்பாயிரும். எங்கேயாவது ஒரு டீம் வந்து இப்போ ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்கில் போகணும். அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் பெஸ்ட் வே ஆஃப் ஹேப்பனிங் வந்து இட் இஸ் வித் கேகேஆர் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் ஆர் பிளேயிங் தம் செல்ஸ் ஆன் 5th May. ஸோ அதுலேருந்து ஒன் ஆஃப் தம் வந்து மாட்டிக்க போகிறாங்க. எல்எஸ்சிக்கு அடுத்த கேம் 5th May 12 பாயிண்ட்ஸில் மாட்டிக்குவாங்க. இல்லைனா கேகேஆர் மாட்டிக்குவாங்க. இன்றைக்கி வந்து கேகேஆர் லூஸ் பண்ணி ஆகணும் நோ மேட்டர் வாட். ஸோ ஆன் 5th May இந்த 2 டீமும் 12 பாயிண்ட்ஸில் ஒன் ஆஃப் தம் வில் கெட் ஸ்டக். அண்ட் அன்றைக்கி காலையே சிஎஸ்கே வின் பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். டே கேம் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து மேலே வந்துடுவாங்க. டாப் 4ல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நெட் ரன் ரேட் ஹையராக இருக்குது. அதுக்கப்புறம் எல்எஸ்சியும் எஸ்ஆர்ஹெச்சும் விளாட்றாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அடுத்த கேம் வந்து அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆன் 6th May மண்டே. ஸோ பாருங்களா, எல்லாமே இஸ் ரிலேட்டட் டு 2-3 டீம்ஸ், மும்பை இந்தியன்ஸ், எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்கெடியூல் அதான் இது. அதனால தான் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஜங்ஷனில் இருக்குது. அண்ட் ஆல் செட் அண்ட் டன் சிஎஸ்கே வந்து அவங்களோட வீட்டை சுத்தமாக வைக்கணும். அவங்க வந்து சென்சிபிளாக விளாடணும். கொஞ்சம் ஆரோகன்ஸ் அண்ட் ஈகோ ஸ்டீஃபன் எங்கள் க்ரீப் ஆகிற மாதிரி தெரியுது. போயால் யூஸும் பண்ண மாட்டோம், டியூ இருந்தால் பேட்டிங்கும் கொடுக்க மாட்டோம். அவர் ஃபினிஷர் எனக்கு புரியுது. ஜடேஜா வந்து ஃபினிஷர் கிடையாது. அவரை மேலே அனுப்புனா மினிமல் டேமேஜ். அது சிஎஸ்கேக்கு புரியுது. ஏன் இந்தியன் டீமுக்கு புரியலன்னு தெரியல இது வரைக்கும். அண்ட் அது வந்து கம்ப்ளீட்லி அக்ரி. ஆனால் அதுக்கு நான் ஜடேஜா வந்து நம்பர் 7ல் அனுப்பலாம், நம்பர் 8ல் அனுப்பலாம். சென்டம் ஆஃப்டர் தோனி. அதுக்கு பேட்டிங் ஆர்டரில் நம்பர் 4ல் 3ல் அனுப்ப மாட்டிங்களா? அந்த கம்ப்ளீட் ஃபினிஷர் லாஜிக் புரியுது எனக்கு. நான் டிஸ்பியூட்டே பண்ணலை. ஆனால் ஏதோ வேலை செய்யல. அந்த இன்டென்ட் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் விளாண்டாங்களே பவர் பிளேயில் எப்படி அடித்தாங்க ரச்சின் ரவீந்திரா. அப்புறம் அவர் அடிக்கலை. நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 4-5 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாரே. ஸோ அதெல்லாம் எங்கள் டீட்டெயில்டாக வீடியோ இப்போ பார்த்துருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோ சிஎஸ்கே ஏன் இப்படி கேவலமாக தோற்றுட்ருக்காங்க அதை ப்ளீஸ் பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் போடுங்க, ஃபீட்பேக் போடுங்க. ப்ளீஸ் முழு வீடியோவாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். see you soon. பார்ப்போம்.